Restaurant name, please. Restaurant name, Ramkumar Velchami. This is not restaurant. This is, yes, of course, they have restaurant ground floor, la, but this is hotel, the Grand Cascade. Vijay Jyoti, 19th like, thank you. Yamini, Sansa, Sansa, ஒரே ஒரு பையன் தான் ஏன் யாமினி என் பையன் காலேஜ் போயிட்டு இருக்கிறான் சூலூர்ல. பார்த்துக்கு போறீங்களா? ஆத்துக்கு போறீங்களா கேட்டேன். ஓகே. ஹாய் தனக்கோடி தம்பு, எப்படி இருக்கீங்க? 21st லைக்கா, தேங்க்யூ. தேவியக்கா, இனிய காலை வணக்கம். காலையிலே ஆயிடுச்சா? தனக்கோடி தம்பு எங்கே இருக்கீங்க நீங்கள்? நாங்கள் சென்னை வந்திருக்கோம். நாங்கள் சென்ட்ரலில் இருக்கோம். தனக்கோடி தம்பு இன்சைட் வந்தீங்கன்னா வாங்க. மேம் கோயம்புத்தூரில் இருந்து ஒர்க் மீட்டிங்க்கு சென்னை வந்திருக்கேன். அப்படியா? நீங்கள் கோயம்புத்தூரில் எங்கே இருக்கீங்க தினேஷ்? மீட்டிங்க்கு சென்னை வந்திருக்கீங்களா? நாளைக்கு மீட்டிங்கா இல்லை மீட்டிங் இஸ் ஓவரா? அக்கா விடிஞ்சிருச்சு. ஆமாம் தனக்கோடி தம்பு. பெரியசாமி ஹாய். யாமினி என் பையன் வீட்டில் பத்திரமா இருக்கான். நான் தான் பதில் கொடுத்துட்ருக்கேன்ல. ஒழுங்காக பேசுகிறவங்கள்ட்ட ஒழுங்காக பேசுங்க. இப்போ பையனை பற்றி கேட்டால் ஒன்றும் தப்பாக கேட்கலையே, அப்புறம் ஏன்? அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரானுங்க, உங்களுக்கு வேண்டியே வரானுங்க. சரியா? யாமினி என் பையன் வீட்டில் பத்திரமா இருக்கான். அவனும் அவன் ஃப்ரெண்டும் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நான் பணம் கொடுத்துட்டு வந்துட்டேன். அவன் காலேஜ் போயிட்டுருக்கிறான். வெளியே கேன்டீன் அவங்களுக்கு இருக்குது காலேஜில், சூப்பராக இருக்கும் கேன்டீனு. அங்கே சாப்பிட்டுட்ருக்கான். சாயந்தரம் தான் பையன்கிட்ட ஃபோன் பேசினேன். போதுமா? நீங்கள் மடியில் இடுப்பில் கூட்டு வர முடியாதுல்ல, 20 வயசு ஆகுது, 21 ஸ்டார்ட் ஆக போகுது. இடுப்பில் கூட்டு வர முடியாதுல்ல யாமினி, அதனால தான். நீங்கள் சூலூரா? நான் கோயம்புத்தூரில் நீலம்பூர். வாவ், நீங்களும் நெருங்கிட்டீங்க தினேஷ். நீங்கள் நீலம்பூரா? ஊருக்கு பக்கம்தான், சூலூருக்கு பக்கம். ஓகே ஓகே. மேம் யூ லுக் லைக் பிக் பாஸ் விசித்ரா மேம். அப்படியா மதன்குமார்? மேம் யூ ஆர் வெரி போல்டு. ஐ லைக் யூஆர் லைவ், கீப் கோயிங். தேங்க்யூ மதன்குமார். தனியாக தான் மேம் மீட்டிங்க்கு வந்திருக்கேன். 5 days மீட்டிங் முடிஞ்சு. ஸோ நாளைக்கு ரவுண்ட் அடித்து நாளைக்கு நைட்டு 10க்கு கோயம்புத்தூர் ட்ரெயின். ஸோ நாளைக்கு கிளம்பிடுவேன். அப்படியா? ஓகே. எங்களுக்கும் ட்ரெயின் தான், அதுக்கு தான் இங்கே சென்ட்ரல் வந்திருக்கோம். ஆனால் இதுதான் ரொம்ப பக்கமாக இருக்குல்ல நம்மளுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு, அதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டே. மலேசியா பாய் ஹாய். மலேசியா பாய். உதயா பாரதி ஹாய். உதயா பாரதி ஹாய் ஹாய். ரிட்டர்ன் எப்போக்கா? சபானா அது சீக்ரெட், அது சிகரெட்டு. இன்டீரியர் ஒர்க் கிச்சன் ஹாய். என்ன வேலை செய்கிறீங்க அக்கா? வில்ஃபர்டு, நான் பியூட்டிஷியன் மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி பண்ணிகிட்ருக்கேன். மேக்கப் ஆர்டிஸ்ட். ராஜா சொல்லுங்கள் ஸ்ரீ. தாம்பரமில் வெயில் கிழிக்குது. ஆமாம் வில்ஃபர்ட், தாம்பரத்தில் இல்லை, ஹோல் சென்னையிலேயே பயங்கரமாக இருந்துச்சு. ராஜா சொல்லிட்டேன், நிறையா டைம் சொல்லிட்டேன். ஹோட்டல் கேஸ்கேட். என்னது? கிராண்ட் கேஸ்கேட். நான் ரிப்ளை பண்ணும்போது சில டைம் அவங்க வெளியே எங்கேயாச்சும் வேறு ஏதாச்சும் பார்த்துட்டு வருவாங்க. ஏன் ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு கிளம்பிடுங்க. வந்து குட்டையை குழப்பிட்டு கிளம்பிடுங்க. தேங்க்யூ வில்ஃபர்ட். வாட் பிக் ஃபேஸ்? மணி அரசன். வாட் ஸ்மால் ஃபேஸ்? வாட் ஸ்மால் ஃபேஸ் மணி அரசன். வெண்ட் ஃபார் ஸ்டார் ஹோட்டல் ஸ்டேயிங் ரூம்ஸ். ஆமாம் வில்ஃபர்ட். நேட்டிவ் என்னோடது திருநெல்வேலி பக்கத்தில். சார் லைவில் காட்டுங்க மேம். சார் வேண்டாம் லைவில் அவரை கூப்பிட்றது நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸை ஓட வைக்கிறதுக்கு சமம். அவர் அதுக்கு மேலே ஃபேக் ஐடியா அதுக்கு மேலே பண்ணிகிட்ருப்பாங்க. அவருக்கு பேச தெரியாது மதன்குமார். இப்போ ஒழுங்காக பேசுகிறவங்கள்ட்டையும் வந்து லொல்லு அவரே இழுப்பார். அப்புறம் அதை பார்த்து 4 ஐடி வருவாங்க. ஆக மொத்தத்தை என் லைவை வந்து நாசம் பண்ணுறதுக்கு வேறு யாரும் தூரத்துலேருந்து வேண்டாம். ஹோட்டல் லொக்கேஷன் ரிப்பன் பில்டிங் பக்கத்தில் சொல்லிட்டேன் ராஜா. சண்டே ஆஃப்டர்நூன் மீட் யூ ப்ரோ அண்ட் ஸ்ரீ. சண்டே ஆஃப்டர்நூன் இங்கே இருக்கீங்களா ராஜா? நீங்கள் சென்னையா? ஓ, கோயம்புத்தூரில் நீலம்பூர் மேம். உங்கள் ஊர் பக்கத்தில் தான் மேம். ஓகே தினேஷ். ஓகே சண்டே மீட் யூ. ஓகே ஓகே ஓகே. அண்ணா லுக்கிங் டயர்டுக்கா? ஆமாம் டயர்டாக இருக்கார், ஆனால் தெளிவாக வந்து குட்டையை குழப்புவார் அப்போ மாதிரி. சாப்பிட்டாச்சு மதன். நாங்கள் அங்கேயே சாப்பிட்டு தான் கிளம்புனோம். இட்லி சப்பாத்தி தந்தூரி வாங்கிட்டு வந்தார், சாப்பிட்டுட்டு தான் கிளம்புனோம்.
ஆமாம்மா மேம் டைம் போனதே தெரியலையா